Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா திருச்சிற்றம்பலம். ஸோ இந்த படத்தை மூவி தான் பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் பிரைம் வீடியோ வெர்ஷன் ஆஃப் அ மூவி ரிவ்யூ. சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு பிரைம் வீடியோவில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. ஸோ எல்லாம் ஒன்று பார்க்கலையோ மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் 1000 வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2022 ஓகேவா ஒரு ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு பெஸ்ட் படம், கண்டென்ட் ஓரியன்டா. ஓகேவா? ஸோ இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த விஐபியோட டச் இருக்கு. டச்னா வந்துட்டு அதோட மூட் ஒன்று இருக்கு. தனுஷ் சாரோட கேரக்டர் மூட் ஒன்று இருக்கு. என்ன சென்ஸ்ல சொல்றேன், அந்த காமெடி. ஓகேவா? அந்த காமெடி சென்ஸ் அது சொல்றேன். சரிங்க. ஸோ இந்த படத்துல வந்து மெயினா வந்துட்டு நம்ம தனுஷ் சாரோட லைஃப், ஓகேவா, அதை சுற்றி தான் ஸ்டாரியே நடக்குது. அவருக்கும் அவர் அப்பாக்கும் பிரகாஷ் சாருக்கும் நடக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு கான்ஃபிளிக்ட், அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஒரு ட்ராமா சொல்லலாம், ஒரு பாதிப்பு, ஒரு இம்பேக்ட், அது 2 பேரும் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு நம்ம நித்யா மேனன் வருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த சாம், அந்த கியூட்னஸ், அந்த சண்டை போடுறது, ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, அதான் இருக்கலாம். அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம், ஓகேவா, யங் திருச்சிற்றம்பலம் ஜூனியர், அதுக்கப்புறம் சீனியர் பலம் இருப்பாரு நம்ம பாரதி ராஜா சார். ஓகேவா? ஸோ அவர் வந்து தாத்தா கேரக்டர் ப்ளே பண்ணுவா. எனக்கு தெரிஞ்சு யார் இந்த மாதிரி ப்ளே பண்ணுவா, ஒரு லெஜெண்டரி ஒரு டைரக்டர். ஓகேவா? செம்ம காமெடியா இறங்கி பேசுவாருங்க, கவுண்டர் கொடுப்பாரு, அவர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும். ஓகேவா? லைக் அவரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் தனுஷ் கூட சேர்ந்து அவர் கொடுக்குற அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குல்ல. ஓகே, அவ்வளவு பேசுறது வந்து பார்த்து பேசாம அந்த கேரக்டருக்கு என்ன தகுந்தமோ அந்த மாதிரி டைலாக் எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சொந்த தாத்தாவை வந்துட்டு ரொம்ப பாசமா, ரொம்ப க்ளோஸா இருந்தா வாப்போன்னு தானே பேசுவோம். ஓகேவா? அந்த மாதிரி அதே மாதிரி தான் இவரும் பேசியிருக்காங்க. லைக் அந்த மாதிரி அவங்க பாண்டிங் ரொம்ப அழகாக காமிச்சாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சீரியஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். பட் வந்துட்டு இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்காக இன்னொரு வாட்டி பார்த்தேன். ஓகேவா? பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்லைட்லி கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக டியூட் பண்ணோம் இல்லையா இருந்துச்சுல, அது கொஞ்சம் டச் இருந்துச்சு. லைக் வந்துட்டு எப்படின்னா, கூட இருக்கிறவங்களோட அருமை தெரியல நம்மளுக்கு. லைக் அந்த மாதிரி தானே. இப்போ நித்யா மேனன் வந்து தனுஷரை சின்ன வயசுல லவ் பண்ணிக்கிறாங்க. பட் இவர் வந்துட்டு கூட வச்சுக்கிட்டே ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட வச்சுக்கிட்டே இவர் ஒவ்வொரு பொண்ணா லவ் பண்ணிக்கிருப்பாரு. அது இவங்க கிட்டே ஐடியா கேட்டுக்கிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டியூட் படத்துல நடக்கும். ஓகே, அதுக்கு காப்பின்னு சொல்ல வரல. கொஞ்சம் டியூட் படம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் இந்த படத்தை மறுபடியும் ரிவ்யூக்காக பார்த்துட்டதுனால கொஞ்சம் அந்த படத்துல கொஞ்சம் சிமிலரா இருக்கு, அந்த மாதிரி தோணுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மியூசிக்கு. மியூசிக் காமெடியும் மியூசிக்கும், அந்த மியூசிக் காமெடியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம அனிருத் யூஸ் பண்ணியிருப்பார்ல இந்த விஐபி படத்துல. அதே மாதிரி மியூசிக் டியூன்ஸும் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்துட்டு இந்த படத்துலயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த படத்தோட ஓஎஸ்டி அது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சவுண்ட் ட்ராக்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப காமெடியா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மெலோடிக்கான மியூசிக்கும் இருக்கும், பிஜிஎம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சோகமான பிஜிஎம்ஸும் இருக்கும். ஒரு கட்டத்துல ரொம்ப பிடிச்ச, ரொம்ப அழுக வச்ச, கண் கலங்க வச்ச ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு நம்ம நித்யா மேனன் வந்துட்டு அவங்க வேலைக்கு வந்துட்டு வெளியூருக்கு, கனடாக்கா ஃப்ளைட் எடுக்க கிளம்புவாங்க. இவர் வந்து பைக்ல வந்துருப்பாரு, நடுவில் போலீஸ்கிட்ட மாட்டிப்பாரு. அதுதான் அவங்க வந்துட்டு உள்ளுக்கு போய் ஆகணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, போய் ஆகணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாரு. ஏதோ ஒன்று 10 நிமிஷம் வந்துடுறேன் வெளியே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நித்யா மேனன் சொல்லுவாங்க, இல்லை முடியாது, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தனுஷ் போன் வச்சிருப்பாரு. அப்போ வந்துட்டு தனுஷ் வாய்ஸ்ல வந்துட்டு ஒரு சாங் பிளே ஆகும், தாங்காத வாரம். அவர் வாய்ஸ்ல அந்த சாங்கை கேட்கும் போது இப்ப கூட கண்ணு ஒரு மாதிரி கலங்குதுங்க. அந்த சீன் நீங்க பாருங்க, நல்லா பாத்துக்கிருப்போம். ஓகே, ஒரு மாதிரி பதப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி மனசுக்குள்ள அவர் பாடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன் அது பார்க்க முடியாது. அவங்க போறாங்க அந்த மாதிரி தாங்காத மாறும், அந்த மாதிரி அந்த லைன் வந்த டக்குன்னு கண்ணு கலங்கிடுச்சு. சீரியஸ்லி ரொம்ப பிடிச்ச சீன். மற்ற இந்த படம் ஃபுல்லா வந்துட்டு செம்ம ஜாலியா, என்ஜாயா, எந்தமே வல்கரா எதுவுமே இல்லாம செம்ம ஜாலியா ஃபேமிலி கூட சேர்ந்து பார்த்தோம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பாரதி ராஜா சார் பிளே பண்ண கேரக்டர். அவர் வந்துட்டு கவுண்டர் கொடுப்பாரு, செம்ம ஃபன் பண்ணிக்கிருப்பாருங்க, நல்லா இருக்குங்க. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மறக்காம எல்லாரும் நீங்க ஃபேமிலி கூட கண்டிப்பா உட்காந்து பார்க்கலாம். எமோஷனல் சைட் வந்துட்டு யாரெல்லாம் கப்புள்ஸா இருக்கணும், யாரெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃப்ரெண்டா இருந்து லவ்வர்ஸா மாறி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மாறினீங்களோ, ஸோ உங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஸ்லைட்லி இந்த படம் கனெக்டா இருக்கும். ஓகேவா? ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு கண்டிப்பா கனெக்டா இருக்கும். ஸோ உட்காந்து பாருங்க. இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 hours 10 minutes தாங்க. ஓகேவா? 2 hours 10 minutes தான் கரெக்டான ஒரு என்ன சொல்லுது டியூரேஷன். போதுமான டியூரேஷன் போதும் அது. ஓகே, ரொம்ப எடுக்கணும்னா ரொம்ப இந்த படத்துல என்னன்னா சண்டையும் இருக்காது. இந்த மாதிரி படங்கள்லாம் எங்க அம்மாவுக்கும் பிடிக்கும்.
சண்டை இருக்கக்கூடாது, ரத்த காட்சி இருக்கக்கூடாது. சண்டை ஒரு சீன் இருக்கும், அது வந்துட்டு அவங்க அப்பாவுக்காக அவர் வந்துட்டு சரியான கோலம் அந்த படத்துல லைக் வந்து பயந்தாங்குழி தனுஷ் கேரக்டர். எப்படி ஹீரோ கேரக்டர் ஒரு பயந்தாங்குழி, ஓகேவா? ஒரு மாசானங்க இதெல்லாம் இல்லை, அடி வாங்குவாரு, அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்காக வந்துட்டு அவர் இறங்கி ஒருத்தன் வந்துட்டு வாங்குன்னு வாங்குவாரு, ஓகேவா? அந்த ஒரு இதுல அது ஒரு ஒரே ஒரு சிச்சுவேஷன், அந்த சண்டை காட்சிக்கு ஒரு காட்சி தான், அதுவும் தேவையான காட்சி, தேவையான சண்டை அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, சீரியஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ படம் வந்துட்டு பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா படம் பார்த்து பாருங்க, படமே பேசும், அவ்வளவு நல்ல ஒரு கண்டென்ட்ஸ் இருக்கு உள்ளுக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. யாரும் பார்த்துட்டீங்களோ மறக்காம உங்க தாட்ஸ் வீடியோஸ் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ சாங்ஸை பத்தி நான் சொல்ல தேவையில்ல, அனிருத் வந்துட்டு செம்மையா பண்ணியிருக்காரு. அந்த தாய் கிளி சாங்லாம் செம்மையா இருந்துச்சு, உண்மையில நல்லா இருந்துச்சு. ஸோ ஐயா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்க தாட்ஸ் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் பாய்.